ராஜசெல்வி. இன்றைக்கி எங்கள் கிச்சனில் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. சீக்கிரம் குக்கரில் வேக வெந்துடும் பார்த்திங்களா, அதனால தான். தண்ணி இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த கேஸ்கடை தேடி வேணும்னு தெரியுது. கொண்டக்கடலை சுண்டல் தாளிக்கிறது கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். 3/4 கிலோ கருப்பு கொண்டக்கடலைனால ஒரு 30 காஞ்ச மிளகாய் பிடிச்சிருக்கேன். கடுகு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, சாமிக்கு படைக்கிறதுக்கு தனியாக உப்பு போடாமல் இப்படி வெறுதாவே எடுத்து வச்சோம் தாளிக்கு முன்னாடியே. இது சாமிக்கு படைக்கிறதுக்கு உப்பு போடாமல் தாளிக்காமல் எடுத்து வச்சுருவேன். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. சாமி படைக்கிறதுக்கு உப்பு போடாமல் எடுத்தாச்சு. இப்போது இலையில் வைக்கிறது தான் அப்படி உப்பு போடாமல் எடுத்தேன். தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். சாமிக்குன்னு நம்ம செஞ்சாலே அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சாதமாக செய்கிறப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ அது தனி டேஸ்ட் வந்துடும். அது என்னென்னு தெரியல. வீட்டில் நான் இதோட செஞ்சு பார்த்துருக்கேன். நான் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதிகம் போன மாதிரி தோணுது எனக்கு.